சீதா கழுத்துல திருடின நகைய அந்த ஜோசிக்கார பொம்பளை உருக்குறதுக்காக ஒரு இடத்துக்கு போறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி முத்து அங்க வேஷம் போட்டு நின்னுட்டு இருக்காரு. இது தெரியாம போன அந்த ஜோசிக்கார பொம்பளை முத்துக்கிட்ட மாட்டிக்கிறாங்க. உடனே மீனாவும் முத்துவும் பிடிச்சி போயிட்டு வா உன்னை போலீஸ் ஸ்டேஷன்ல எதுவுமே விட்டுறேன்னு சொல்லிட்டு கூட்டு போறாங்க. உடனே அந்த பொம்பளை ஐயோ சார் 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 என்னை மன்னிச்சிருங்க சார், ஏதோ வயிற்று போறதுக்காக திருட்டேன் சார், என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. நான் உன்னை விட்டுறேன், நீ நகையை திருடினதை கூட மன்னிச்சிடுறேன், எங்க வீட்டுக்கு வந்து மீனா மேல பழி சொல்லி மீனா இந்த வீட்டுக்கு விட்டு போகணும்னு சொல்லிட்டு நீ எதுக்காக சொன்ன அப்படின்ற மாதிரி முத்து கேட்கிறாரு. உடனே அந்த ஜோசிக்கார பொம்பளை என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முடிக்குது. உடனே முத்து சொல்றாரு, நீ உண்மையை சொல்லலன்னா உன்னை போலீஸ் ஸ்டேஷன்ல எதுவுமே விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி முத்து மிரட்டுறாரு. உடனே அந்த ஜோசிக்கார பொம்பளை ஐயோ நம்மள போலீஸ் ஸ்டேஷன்ல எதுவுமே விட்டுருவாங்க போலக்குது, நம்ம உண்மை சொல்றது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லிடுறாங்க. சிந்தாமணின்றவங்க தான் என்கிட்ட காசு கொடுத்து இந்த மாதிரி மீனாவை பத்தி இந்த மாதிரிலாம் சொல்ல சொன்னாங்க, அதனால தான் நானும் அதே மாதிரி சொன்னேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க, என்னை போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டுறாதீங்க, ஏற்கனவே நான் நிறைய கஷ்டத்துல இருக்கேன் அப்படின்ற மாதிரி கெஞ்சுறாங்க. உடனே முத்து சொல்றாரு, இப்போ நான் உன்னை போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்கூடாதுன்னா எங்க வீட்டுக்கு வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு. வீட்டுக்கு போன உடனே முத்து அப்பா அம்மா அப்படி சொல்லி கத்தினே போகிறாரு. உடனே அண்ணாமலை கேட்குறாரு, என்னடா முத்து கத்திட்டே வர அப்படின்றாரு. உடனே முத்து சொல்கிறாரு, அப்பா இவ்வளோ நாளாக அம்மா வந்து மீனை வீட்டை விட்டு வெளில தத்துனாங்களே அதுக்கு என்ன காரணம் தெரியுமா, இப்போ இவங்களே இந்த காரணத்தை சொல்லுவாங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த ஜோசிக்கார பொம்பளையை. அந்த ஜோசிக்கார பொம்பளையும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. சிந்தாமணி சொல்லி தான் நான் இந்த மாதிரிலாம் செஞ்சேன், மற்றபடி எனக்கு எதுவுமே தெரியாது, நான் காசுக்காக தான் இதெல்லாம் பண்ணேன், என்னை மன்னிச்சுக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஜோசிக்கார பொம்பளை. உடனே அண்ணாமலை விஜயா பார்த்துட்டாரு, பாத்தியா விஜயா சிந்தாமணின்றன்னா அவளை செஞ்சுருக்காங்க பாத்தியா, மீனாவை வீட்டு விட்டு வெளுத்ததுக்காக என்னெல்லாம் பித்தலாட்டம் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி ஆளுங்க கூட நீ ஏன் பழகம் வச்சிருக்க அப்படின்ற மாதிரி அண்ணாமலை திட்டுறாரு. உடனே விஜயா அந்த ஜோசிக்கார பொம்பளை கிட்ட கேட்குறாங்க, எங்க உங்களை ஏதாவது மிரட்டிங்கன்னு இவங்க ஏதாவது சொல்கிறாங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே ஜோசிக்கார பொம்பளை சொல்கிறாங்க, இல்லை இவங்க எதுவும் மிரட்டல, நடந்த உண்மையை நான் சொல்லிட்டேன், வேற எதுவும் என்ன பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு அப்படின்ற மாதிரி அந்த ஜோசிக்கார பொம்பளை கெஞ்சுறாங்க. உடனே விஜயா மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, இந்த மீனா விட்டு விட்டு வெளில போகிறதுக்காக தான் சிந்தாமணி எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இதெல்லாம் பண்ணியிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி விஜயா யோசிக்கிறாங்க. உடனே மனோஜ் அந்த ஜோசிக்கார பொம்பளை கிட்ட கேட்குறாரு, சரி மீனா விட்டு விட்டு வெளில போனதுக்காக சிந்தாமணி சொன்னாங்க, சரி என்கிட்ட வந்து ரோகிணி தான் கல்யாணம் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி சொன்னீங்களே அது எதுக்காக சொன்னீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு மனோஜ். உடனே ஜோசிக்கார பொம்பளை சொல்கிறாங்க, இல்லை ரோகிணின்றவங்க தான் இந்த மாதிரி காசு கொடுத்து உங்கள் கடைக்கு வந்து இது மாதிரிலாம் சொன்னாங்க, அவங்க சொன்னாமல் தான் நடித்தேன் அப்படின்ற மாதிரி ஜோசிக்கார பொம்பளை சொல்லிடுறாங்க. உடனே விஜயாக்கு இப்போ தான் கோவமே வருது. மீனா விட்டு விட்டு வெளில போக சொன்னதெல்லாம் சந்தோஷமாக தான் இருந்தது, ஆனால் மனோஜ் லைஃப்பில் இப்படி விளையாடுனாங்க தெரிஞ்சோடனையும் கோவம் வந்து இந்த மாதிரி தான் பொய் சொல்லி சுற்றிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்கிற மாதிரி விஜயா அந்த பொம்பளை அடிக்க போகிறாங்க. உடனே ஜோசிக்கார பொம்பளை கெஞ்சுறாங்க, அம்மா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கம்மா, காசுக்காக தான் நான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி கெஞ்சுறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, உன்னை எவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த சாமியாக நினச்சிட்டு இருந்தேன், சே இவ்வளோ ஏமாற்றி இருக்க நீ அப்படின்ற மாதிரி விஜயா அவங்கள பார்த்துட்டுறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, அப்பா இவங்க வெறும் அம்பு தான், இவங்களை ஏவி விட்டவங்க சிந்தாமணி தான் இது எல்லாத்துக்கும் காரணமாக இருந்திருக்காங்க, மீனா கூட போட்டின்றதுக்காக என்ன கேவலமான வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்க பாரு, அப்போ ரோகிணி இவ்வளோ திமிர ஆடுறதுக்கு ரோகிணி சிந்தாமணி கொடுக்குற சப்போர்ட்னால தான் இவ்வளோ விஷயத்தையும் பண்ணியிருக்குப்பா அப்படின்ற மாதிரி முத்து சொல்கிறாரு. உடனே அண்ணாமலை சார், விஜயா பாத்தியா 2 பசங்க வாழ்க்கையில் விளையாடிருக்காங்க சிந்தாமணி, அவங்க கூட நீ பழக வச்சுருந்துட்டு இருக்க, சே உன்னெல்லாம் ஒரு பொம்பளைனே சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி அண்ணாமலை விஜயாவை போட்டு பயங்கரமாக திட்டுறாரு. உடனே மீனா சொல்கிறாங்க, சிந்தாமணிக்கு என்னை பிடிக்காது அதனால என்னை வீட்டை விட்டு வெளிலதுக்காக பிளான் பண்ணாங்க, சரி அப்போ சிந்தாமணி ஜோசிக்கார பொம்பளையை வச்சு மனோஜ் வாழ்க்கையிலே விளையாடி இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் மாமாவுக்கு எப்படி கரெக்டாக ஆக்சிடென்ட் நடந்தது, இப்போ இதுக்கு பின்னாடி எல்லாமே சிந்தாமணி தான் இருக்காங்க, சிந்தாமணி வீட்டுக்கு போய் இப்போயே நம்ம எல்லாத்தையும் கேட்கணும் அப்படின்ற மாதிரி மீனா சொல்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, நான் இந்த சிந்தாமணி எவ்வளோ நம்பினேன், என்னை கூட இருந்தே இப்படி குழி வச்சுட்டாங்களே, இன்றைக்கி நான் போய் அவங்களை கேட்குறேன் அப்படின்ற மாதிரி விஜயா கோவத்தோட சிந்தாமணி வீட்டுக்கு போய் எதுக்கு மனோஜ் வாழ்க்கையில் எப்படி விளையாடி இருக்கீங்க, நீங்கள் ரோஹிணி கூட சேர்ந்துன்னு எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ரவி வாழ்க்கையில் நீத்து கூட சேர்ந்து ஏதோ பண்ணுறேன்னு சொன்னீங்க, இப்போ மனோஜ் வாழ்க்கையில் ரோஹிணி கூட சேர்ந்து இவ்வளோ விளையாடி இருக்கீங்களே, உங்கள் கூட இவ்வளோ பழக்கம் வச்சுக்கிட்டேனே, அதுவும் இல்லாமல் எங்கள் வீட்டுக்காருக்கு ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு காரணமே நீங்களாக இருந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி விஜயா பயங்கரமாக கத்துறாங்க. உடனே சிந்தாமணி சொல்கிறாங்க, மாஸ்டர் எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் தெரிஞ்சிச்சா, சரி இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி சிந்தாமணி நெக்கில் கேட்குறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, சிந்தாமணி உங்களை நான் எவ்வளோ நம்பினேன், இதெல்லாம் பண்ணிவிட்டு இவ்வளோ நெக்கில் பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி விஜயா கேட்குறாங்க. உடனே சிந்தாமணி சொல்கிறாங்க, மாஸ்டர் இவ்வளோ பண்ணதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, இப்போது உங்கள் வீட்டோட பத்திரமே எங்கிட்ட தான் இருக்குது, நீங்கள் இன்னும் 2 மாதத்துக்குள்ளே காசை கட்டலைன்னா உங்கள் வீடே எனக்கு சொந்தமாகிடும் அப்படின்ற மாதிரி விஜயாவை மிரட்டி அனுப்புகிறாங்க சிந்தாமணி. இதை எப்படி போய் வீட்டில் சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே விஜயா முடிச்சுட்டே போகிறாங்க.